ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தோட வீடியோ தான், நேத்தோட விலாக். ஸோ என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்ட்டு கோலம் போட கூப்பிட்டுருந்தாங்க. நான் கொஞ்சம் கோலம்லாம் போட்டேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். என் சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனியா போக கூடாதுன்னு பண்ணேன். லாங் டிரைவ் ಬೇಡ ಬೇಡ ನೀರ ನೀರನ್ನು ಕೊಡ எங்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஹாப்பியான பொங்கல். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு பொங்கல்லாம் வந்து கொண்டாடுறத பார்க்க தான் முடியும். கொண்டாடுறதில்லை, இந்த வருஷமும் நான் கொண்டாடலை. பட் என்னை கோலம் போட கூப்பிட்டாங்க. இந்த கோலம் போடும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பழைய மெமரிஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வந்தது. எங்கள் வீட்டில் மாட்டு பொங்கல் தான் கொண்டாடுவாங்க. என் அப்பா கிட்ட மாடு இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருக்கும். மாட்டு பொங்கலுக்கு ஒரு நாள் முன்னாடி, 2 நாளுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எங்கள் வீட்டு மாட்டை நல்லா குளிப்பாட்டுவாங்க. குளிப்பாட்டிட்டு அதோட கொம்பில் நல்லா பெயிண்ட் பண்ணி அந்த கொம்பில் வந்து சலங்கெல்லாம் வச்சு அவனை ரொம்ப அழகாக ரெடி பண்ணுவாங்க. அவன் கழுத்தில் நிறைய சலங்கை போடுவாங்க. மாட்டோட வண்டியிலலாம் வந்து கண்ணெல்லாம் வரைஞ்சி அந்த வண்டியை நல்லா பெயிண்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணுவாங்க எங்கள் அப்பா. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தான் பெயிண்ட் பண்ணுவேன். புது துணியெல்லாம் போட்டு மாட்டுக்கு நிறைய சாப்பாடு, பெரிய தாம்பூல தட்டில் நிறைய சாப்பாடெல்லாம் போட்டு அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா நல்லா கோலம் போடுவாங்க. அவங்க ஒண்டியாகவே கோலம் போட்டுருவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்ருப்போம். ஸோ இதெல்லாம் மெமரிஸ் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. நம்ம சின்ன வயசில் புது துணி போட்டு ஓடி ஆடிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்ருப்போம்ல. பெரியங்களா ஆகின அப்புறம் நிறைய டிஸ்டன்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய பிரச்சனைகள், கவலை, கண்ணீர், கஷ்டம், இது எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த கோலம் போடும்போது தான் அதெல்லாம் மறந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி மெமரிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா என்னோட கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் போடுறேன். மொபைலில் பார்த்து தான் போட்டேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் நைட்டு 2 மணி வரைக்கும் கோலம் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் போய் படுத்தேன். ஒரு மாதிரி ஹாப்பி மூமெண்ட் எனக்கு இது. இந்த யூடியூப்புக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னோடய மெமரிஸ் எல்லாமே வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் யூடியூப். ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சது போட வேண்டியது இல்லையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோலம் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.